அன்பே எனதன்பே இனிய அருளாசீர். 5 கோஷங்களை விளக்குவது எப்படி எனும் விளக்கத்தை முதல் பதிவில் பார்ட் 1 என்பதில் அதை பற்றிய விளக்கம் கொடுத்திருந்தேன். ஆனால் அதன் செயல்முறை பயிற்சியாக நமது அத்வைத ஞான மன்றத்தில் எப்படி செயல்படுகிறோம் என்பதை இப்பொழுது கூறுகிறேன். கவனி. 5 கோஷங்கள் இந்த ஆன்மாவை மூடியிருக்கும் உரைகள். அவை சூட்சுமத்தில் சூட்சுமமாய், நுட்பத்திலும் நுட்பமாய் அமைந்திருக்கக்கூடிய உடல்கள் அல்லது உரைகள். முதலாவதாக அன்னமய கோஷம் எனும் இந்த பருவுடல். இது அன்னத்தால் உருவாகி அன்னமென்றேல் அழியக்கூடிய இந்த தூல தேகத்தில்தான் இதே அம்சத்தில் மற்ற 4 கோஷங்களும் ஒன்றுக்குள் ஒன்றாக உறைந்து நிற்கிறது. பாலில் பரவிய நெய்யை பிரிப்பது போல் இந்த ஊனில் பரவிய உயிரை பிரிக்கும் உபாயமே குண்டலினி யோகம். முதலில் குருவானவர் சீடனை அமர வைத்து பின்புறம் மூலாதாரத்தை கவனிக்கச் செய்து, அதன் பிறகு குரு தன் சக்தியை கொடுத்து தன் ஆற்றலை முழுமையாக செலுத்தி மூலாதாரத்தை தட்டி கொடுத்து அதிலிருந்து குண்டலினி எனும் சக்தியை மேலேற்றுகிறார். இந்த மூலாதார சக்கர திறப்பால் குண்டலினி என்பது மேல் நோக்கி ஊர்த்துவமுகமாய் பாய ஆரம்பிக்கிறது. அது சுவாதிஷ்டான சக்கரம் எனும் 2வது சக்கரத்தில் வரும் பொழுது அங்கு பிரம்ம கிரந்தி எனும் பிரம்ம முடிச்சு இருக்கிறது. சூட்சுமமாய் அதனை குரு அருள் கொண்டு அதனை விளக்க சுவாதிஷ்டானத்திற்குள் குண்டலினி வருகிறது. 3வது சக்கரம் மணிப்பூரகம். இந்த மணிப்பூரகத்துக்குள் குண்டலினியை கொண்டு வரும் பொழுது அங்கே உபதேசம் செய்யப்படுகிறது, விஷ்ணு கிரந்தி சின்னா என்று. அதன் பிறகு இந்த மணிப்பூரக சக்கரம் திறப்பால் 4வது சக்கரமாகிய அநாகதத்தில் வருகிறது. அதையும் கடந்து 5வது சக்கரமாகிய விசுத்தி எனும் தொண்டை சக்கரம் அங்கு வந்து அந்த சக்கரத்தையும் திறந்து பிடரிக்கு மேல் கொண்டு வந்து 2ஆக பிரித்து காதுமர்களுக்கு மேலாக ஆக்ஞா, ஆக்ஞாவிற்கு வந்து இந்த ஜீவனை நோக்கி, ஹே ஜீவனே, நீ ஜீவன் அல்ல, சிவமே நீ என்று ஆக்ஞா உபதேசம் செய்கிறார். இந்த செய்கையின் மூலமாக ஆக்ஞா திறந்து ஆக்ஞா மூலமாக நேர்மேல் சகசிராரா எனும் துரியம் என்கின்ற தளத்தில் அந்த குண்டலினியை சகசிராரா திறப்பு கொடுத்து குண்டலினியை மேலே சுழலச் செய்கிறார். அந்த சிதாகாசத்தில் குண்டலினி சுழல இந்த ஜீவன் சிவமாக மலர்கிறான். இது அன்னமய கோஷத்தை நீக்கும் பயிற்சி. இந்த பயிற்சியால் உடல் விலக பிராணமய கோஷம், இடகளை பிங்களையாக ஓடிக்கொண்டிருக்கும் அந்த சுவாசம் சுழிமுனை சுவாசமாக மாறுகிறது. அப்பொழுது பிராணமய கோஷம் விலகுகிறது. இதன் அடிப்படையில் அடுத்த பயிற்சியாக இந்த சுழிமுனை சுவாசத்தில் மனம் நிலைநிறுத்தப்படுகிறது, மனம் கடந்த நிலை பெறுகிறது. அது மனோமய கோஷம் விலகிய நிலை. இந்த மனோமய கோஷத்தை கடக்கையில் விஞ்ஞானமய கோஷம் என்னும் அறிவு உடல் பிரகாசிக்கிறது. அது தியானம் கடந்த சமாதியில் அதையும் விளக்கி சவிகற்ப சமாதி, நிர்விகல்ப சமாதி, சகஜ சமாதி எனும் நிலைகளை கற்பித்து அதில் ஆழச் செய்து ஆழ்ந்து நிற்க அதுவும் கடந்து செல்ல ஆனந்தமய கோஷம் தென்படுகிறது. இந்த ஆனந்தமய கோஷத்தில் பேரானந்த சுகத்தில் பரமானந்த பரவசத்தில் ஈவன் இந்த ஆத்மன் நிலைத்து நிற்க பேரொளி கிளம்புகிறது. இந்த பேரொளியை இந்த கடந்த நிலை பெறுகையில் உள்வெளியில் ஆன்மாவாகிய தன்னை தான் அறிகின்ற அற்புதம் நிகழ்கிறது. இதுவே ஆத்ம தரிசனம்.
ஆக ஒவ்வொரு கோஷங்களையும் குரு தன் சக்தி கொண்டு விலக்கி ஆன்ம தரிசனம் பெற வைப்பதே இந்த 5 கோஷங்கள் கடந்த ஆன்ம நிலை ஆகும். இதனை முறையாக தெளிவாக பயிற்சியாக பெறுவதே நம் மன்றத்தின் குறிக்கோளாக இருக்கிறது. நன்றி செய்க, நலமே பெறுக.